அடிப்படையில் ஒரு மாற்றுத்திறனாளி அவரது கையினுடைய நீளம் கம்மிங்கிறதுனால அந்த கையிலேயே அடித்து அந்த கையை உடைச்சிருக்காங்க. உடலில் 19 இடங்களில் காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த உண்மை வெளிவருது. 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க, கொலை வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். நாகர்கோவில் லாக்அப் டெத் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மாற்றுத்திறனாளி வியாபாரி சபரிவர்மன் பாஜகவில் கிளை செயலாளராக இருந்தாலும் அவருடைய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. மிக கொடூரமான ஒரு முகத்தை இன்னமும் தோலுரிச்சு காட்டிக்கிட்டே இருக்குது. காவல்துறையினுடைய மிக மோசமான பக்கத்தை இவருடைய மரணம் மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குன்னு சொன்னாலும் அந்த மரணம் அது தொடர்பாக நிகழ்ந்த விஷயங்கள் இதை நம்ம இன்னும் கூடுதலாக தேட தேட அதிர்ச்சிகரமான தகவல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கிது. நேற்று இதை பற்றின முழு தகவலையும் முதலாக வெளியிட்டது நக்கீரன் தான். நமது கன்னியாகுமரி நிருபர் திரு மணிகண்டன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். கூடுதலாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்பொழுது இன்னும் அதிர்ச்சிகர தகவல்கள் சொல்லப்படுது. என்னென்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னால் ஏன் அவரை மாற்றுத்திறனாளிங்கிறாங்கன்னா, அவருடைய வலதுகை சற்று நீளம் குறைவாக இருக்கும். இது அவருடைய அந்த மாற்றுத்திறனாளிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தை கூட அவங்கள காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீதிமன்ற காவலில் இருந்த சபரிவர்மனை போலீஸார் என்ன விதமான எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அவரது அதே வலதுகை, அந்த எந்த வலதுகை பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளின்னு அவர் அழைக்கப்பட்டாரோ அந்த வலதுகையை உடைச்சிருக்காங்க. உடம்புல கிட்டத்தட்ட 19 இடங்களில், தலை உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கொடூரமான தாக்குதல், இன்னும் சொல்லப்போனால் கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அவரது மனைவி 2 நாளில் இருங்க, நான் எப்படியாச்சும் பெயிலில் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அவரை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் தென் தாமரைக்குளம் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் நாகர்கோவில் கிளைச்சிறையில் சமர்ப்பிக்கப்படுறாரு. நாகர்கோவில் கிளைச்சிறையில் இருக்கிறவர்கிட்ட தான் அவரது மனைவி அவரது மதனையோடு சேர்ந்து சொல்லிட்டு போகிறாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 நாள் கோர்ட் லீவு, நம்ம சனி ஞாயிறு விட்டு திங்கக்கிழமை கண்டிப்பாக பெயில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் சபரிவர்மன் குடும்பத்தார் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த நாகர்கோவில் போகிறதுக்கு முன்னாடி தென் தாமரைக்குளம் போலீஸாரே என்னுடைய மகனை கொடூரமாக தாக்கியிருக்காங்க, காயங்கள் அப்போவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இங்கேவே அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு காயத்துக்குள்ளான சபரிவர்மன் இங்கிருந்து நாகர்கோவில் கிளைச்சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அப்போ இங்கேவாச்சும் ஒரு முன் விரோதம் இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய தென் தாமரைக்குளம் அந்த எஸ்ஐக்கும் அந்த சபரிவர்மனுக்கும் நேற்று முன்விரோதம் இருந்ததாக சொன்னோம். அது என்ன முன்விரோதம் அப்படின்னா, பணம் கேட்டிருக்காரு, கூடுதலாக கோல்டு ஃபில்டர் 5 பாக்கெட் கேட்டிருக்காரு, எதுவுமே தரலங்கிறதுனால நீ தரமாட்டியா அப்படிங்கிற ஒரு முன்விரோதம் ஏற்பட்டு அதனால் கைது செய்யப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளானார்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ நாகர்கோவில் கிளைச்சிறையில் இருக்கக்கூடிய போலீஸாருக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் அந்த வார்டன்கள் இவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்கன்னு நம்ம தேடும் பொழுது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இங்கிருந்து தாக்குதலுக்கு உள்ளான சபரிவர்மன் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி இரவு அவர் தூக்கமே இல்லை, அந்த 2 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காரு, சரிவர சாப்பாடும் இல்லை, தூக்கம் இல்லாமல் அன்னைக்கு அந்த போலீஸார் இங்கே தென் தாமரை குளத்தில் அவர் தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த வழி தாங்காமலும் கதறி இருக்காரு. அந்த இங்கே அடித்த வழி, 2வது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அவர் அம்மா மீது பாசம், 4 வயசு பச்சிலம் ஆண் குழந்தை அவருக்கு இருக்குது, அந்த குழந்தை மேலே பாசம், அவர் மனைவி மீது பாசம்னு எல்லாம் சேர்ந்து அவரை நிலக்கொலையை செஞ்சுருக்கு. நமக்கு என்னமோ ஆக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்திருக்காரு. நிலைமை கையை விட்டு போகுதேன்னு நினச்சி வருத்தப்பட்டு ஒரு கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காரு சிறைக்குள்ளே. அப்போ சிறைக்குள்ளே கத்தி கூச்சல் போட்ட உடனே அங்கே வார்டன் ஜெகன் ரொம்ப ஒருமையில் பேசி, ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை, தூங்கு, மற்றவங்களாம் தூங்க வேண்டாமா அப்படின்னு கடுமையாக திட்டிருக்காரு. அதற்கு என்னை வெளில விடுங்க, நான் ஒரு தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு கொண்டாந்து ஜெயிலில் போகிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. அதற்கு அந்த வார்டன் ஜெகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்தம் போடாமல் தூங்குறியா இல்லையா அப்படின்னு ஒருமையில் ஆபாசமாக பேசியிருந்தாக தகவல் சொல்லப்படுது. அதை மீறியும் அவர் பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருந்ததுனால
கதவை திறந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் சபரிவர்மன். இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, 2 அக்யூஸ்டுகளை கூப்பிட்டு வச்சு ரெண்டு தரப்புலையும் கையை பிடிக்க சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் புலம்பனதுனால இன்னொரு முறை ரவுண்டு வந்த அதே வார்டன் ஜெகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 கைகளையும் கால்களையும் கயிறால் கட்டி அந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரது கையினுடைய நீளம் கம்மிங்கிறதுனால அந்த கையிலேயே அடித்து அந்த கையை உடைச்சிருக்காங்க. உடலில் 19 இடங்களில் காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவ்வளோதையும் பண்ணிவிட்டு சத்தமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அன்று அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை காலை 5:30 மணி போல் 6 மணி போல் ரோல் காலுக்கு அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்லாம் ஆஜராகணும். அதில் சபரிவர்மன் ஆஜராகலை. ஆனாலும் இவங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கல. அந்த ஷிஃப்ட்டில் வரக்கூடிய மற்ற அதிகாரிகளும் வந்து இதை பெரிய அளவில் எடுத்துக்கல. அவர் என்ன இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருக்காங்க. இதெல்லாம் இப்போ தகவலாக நமது நிருபர் திரு மணிகண்டன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளின்னு பார்க்காம இவ்வளோ கொடூரமாக தாக்கிட்டு அதை மூடி மறைக்கிற வேலையிலையும் போலீஸார் இறங்கியிருக்காங்க. என்ன அதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னா, போலீஸார், அதாவது இங்கே தென்தாமரைக்குளம் போலீஸார்லாம் என்ன திருப்பி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஹார்ட் அட்டாக்ல அவர் தவறிட்டார், அதனால் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியே இவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த நாகர்கோவில் கிளைச்சிறையில் இருக்கக்கூடிய வார்டன்களும் சொல்லியிருக்காங்க, அட்டாக் தான், உடம்பை வாங்கிங்க அப்படின்னு சொல்லி இது ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவருடைய மனைவி வந்து இதில் சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆனந்தவல்லி, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, உடலில் வேற ஒரு வயிறுலாம் உப்புசமாக இருக்குது. நேற்று நம்ம சொன்னபடி அந்த பிரேஸ்லெட் தடயத்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்துருக்காங்க. பிரேஸ்லெட் போட்டு போனவர் கழட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த கை ஏன் அவ்வளோ கீறல் ஏற்பட்டுருக்கு, வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு உப்பி கிடக்கு, அப்படி என்னமோ நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டதுனால தான் 2 நாட்களாக உடலை வாங்கவே மாட்டோம்னு ஒரு போராட்டத்தில் பெரிய அளவில் ஈடுபட்டிருக்காங்க. பாஜக முன்னாள் எம்எல்ஏ காந்தி தலைமையிலும் இது நடந்திருக்கு. அதற்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப வேகம் எடுக்குது. ஏன்னா இவரை பேக் பண்ணுறதுக்கு அங்கே பெரிய அளவில் இவருக்கு ஒரு ஜாதி பின்புலம் கிடையாது. இவர் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி அப்படிங்கிறது ஒரு குறைவான மக்கள் அடர்த்தியில் வாழக்கூடிய ஒரு ஜாதியாக இருக்குது. அந்த ஜாதி பின்புலமும் இல்லை அப்படின்னா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த கேஸ் இன்னும் தீவிரமாக இருக்கும். ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படி கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் பல அமைப்புகள் கண்டிக்க வந்திருக்கும் அப்படின்னு அவங்க தனது ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாங்க. இதையும் தாண்டி போலீஸார் ஃபோர்ஸ் பண்ணி பாடியை வாங்கிங்கன்னு சொன்னதன் பின்னணியில் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. போலீஸாரே பொய் சொல்லலாமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி எழுது. இதை அடுத்து தான் மேஜிஸ்ட்ரேட் சத்தியமூர்த்தி இங்கே ஆஜராகிறார், நாகர்கோவில் மேஜிஸ்ட்ரேட். அவர் உள்ள வந்து விசாரணை பண்ணுறாரு. ஒரு தரப்பில் அதிகாரிகள் மத்தியில் விசாரணை பண்ணுறாரு, இன்னொரு தரப்பில் பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் மனைவி, தாய், இந்த குடும்பங்களில் விசாரிக்கிறார். 2 தரப்பையும் விசாரிக்கிறாரு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நேற்று மாலை வருது. இது எல்லாமே ஒத்துப்போகுது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு. அதற்கப்புறம் தான் இதில் சம்பந்தப்பட்ட A1 ஜெகன், சிவகுமார், திருமலை நம்பி 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க. கொலை வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த உண்மை வெளிவருது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவ்வளோ சீக்கிரம் வெளிவரத்துக்கு காரணம் 2 நாட்களாக உடலை வாங்க மாட்டோம்னு பெரிய அளவில் அவங்க நடத்தின போராட்டம் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் 2 காவலர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று, இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட வார்டன் A1 ஜெகன். இவர் யார் அப்படிங்கிற அந்த தேடுதல் முக்கியமானது. அவர் யார் நம்ம விசாரிக்கும் பொழுது அவர் அந்த சிறைக்கு வரக்கூடிய முக்கியமான கைதிகளுக்கெல்லாம் சப்ளையராக இருந்திருக்காரு. போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி வெளியிலிருந்து சிகரெட், பீடி, இது மாதிரியான பல விஷயங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு சப்ளையராக இருந்திருக்கிறார். அந்த சிறையை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அவர் சிறையை பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறதாக நமது நிருபர் மணிகண்டன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அவர் தாக்கும் பொழுது வேறு யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த அவர் கதர்னதுனால ஏற்பட்ட தாக்குதல், அவர் பசியில் இருந்தது, இது எல்லாமே சேர்ந்து தான் சபரிவர்மனுடைய உயிரை பரிதாபமாக பறிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2வது, ஆணவ திமிர், அதிகார திமிர் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு இந்த காவலர்களுக்கு. அப்போ போலீஸார் எல்லாருமே தவறானவங்களா அப்படின்னா, இந்த வழக்குக்கு பின்னாடி நீதி கிடைக்க போராடியதும் ஒரு போலீஸாராக தான் இருக்கிறார். எப்படி பல வழக்குகள், ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கிலே நம்ம பார்த்துருப்போம். ரேவதிங்கிற ஒரு காவலர் தான் வந்து இந்த வழக்கினுடைய முக்கிய சாட்சியாக மாறி அதை திருப்பு முனை ஏற்படுத்தினாங்க. ரொம்ப உறுதியாக இந்த காவலர்கள் பண்ணிய தவறுகளை அம்பலப்படுத்தினாங்க நீதிபதி முன்னாடியிலேயே. அவங்கள மாதிரியே இங்கே ஒரு அதிகாரி போராடி இருக்காரு, SP ஸ்டாலின். அவர் தான் நாகர்கோவில் எஸ்பியாக இருக்கிறவர். அவர் ரொம்ப துரிதமாக இதில் வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருந்திருக்காரு. அவர் மட்டும் கொஞ்சம் இப்படி அப்படி போயிருந்தார் அப்படின்னா இந்த வழக்கை இன்னும் தள்ளி போட்டிருக்க முடியும். ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு மாதிரி தாமதிச்சிருக்க முடியும். அதற்கப்புறம் CBCID, CBI
அப்படி போய் தான் அந்த உண்மைகள் கண்டறியப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. எது எப்படி இருந்தாலும் இனி ஒரு மரணம் இப்படி நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. காவல்துறை நடத்தி ஒரு அரசாங்கத்தின் சார்பாக அரசாங்கத்தினுடைய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை நடத்திய தாக்குதலில் ஒருத்தர் இறக்கிறார் அப்படின்னா அது வெறுமனே ஒருவருடைய மரணம் மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்தினுடைய பின்னடைவு. அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அரசாங்கம் அவருக்கு உரிய முறையில் அதுக்கான வேலைகளை செஞ்சு தரணுங்கிறது அவங்க கோரிக்கையாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு அரசு வேலை, குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவி, இருக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. அரசாங்கம் செவி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன செய்ய போகிறது விஜய் அரசு அப்படிங்கிறது தான் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.